ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு நம்ம திங்க்ஸ் அண்ட் தாட்ஸ்ல எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி நைட் அவுல். அதாவது நைட் நம்ம தூங்குற டைம்ல வீல் பி ஹேவிங் அ தாட் ரைட்? வை டு ஐ சடன்லி வாண்ட் டு சேஞ்ச் மை லைஃப் அட் 2:30 ஆர் 3 ஏஎம் ஆர் சம்திங். அந்த ஆடான டைம்ல நம்ம மைண்டுக்குள்ள ஓடுற விஷயங்கள். த ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் விச் கிவ்ஸ் மெனி கொஸ்டின் மார்க்ஸ் டு யுவர் செல்ஃப். ஏன் இதை பண்ணுறோம்? எதுக்கு இதை பண்ணுறோம்? இது நம்ம லைஃப்பில் கரெக்டாக தான் பண்ணுறோமா அப்படின்ட்டு நம்மளுக்குள்ளேயே கேட்குற கேள்விகள்னால நம்மளுடைய நைட் ஸ்லீப் வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கான விஷயங்கள். ஓகேவா? அந்த 2 மணிக்கு நம்ம மூளை என்னமா வேலை செய்யும் தெரியுமா? அது அப்படியே ஒரு ஜீனியஸ் மாதிரி தோணும். "பா! டேய் நீ ஏன் அப்படிலாம் யோசிக்கிற? நீ ஏன் அதெல்லாம் பத்தி பேசுற?" அப்படின்ற மாரி இருக்கும். அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஏன்னா, நம்ம நைட் தூங்குன பிறகு வை வி ஆர் கெட்டிங் ஆல் தீஸ் தாட்ஸ் இஸ் தட் பிகாஸ் டே ஃபுல்லா நம்ம மைண்ட ஒரு விஷயத்துல நம்ம என்கேஜ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? வி ஆர் டெண்ட் டு ஸ்லீப் அட் நைட் அண்ட் வி ஆர் மேக்கிங் ஆர் மைண்ட் டு டெல், "ஓகே நீ போய் தூங்கு" அப்படின்னு சொல்லி அதுகிட்ட சொல்றோம். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணுது? ஓவர் நைட்ல வேலை செய்யுது. எப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு நைட்ல தோணும். ஓகே, நாளைக்கு காலையில எந்திரிச்சுட்டு வி ஹேவ் டு சேஞ்ச் அவர் லைஃப். வி ஹேவ் டு குவிட் மை ஜாப். ஐ ஹேவ் டு ஃபைண்ட் நியூ ஜாப். நான் பண்ற வேலை எனக்கு புடிக்கல. ஐ ஹேவ் டு பி சம்திங் டிஃப்ரெண்ட். ஐ ஹேவ் டு ஃபாலோ மை பேஷன். என்னோட லைஃப்ல இது பெருசா எனக்கு புடிக்கல. இத நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு விரும்புறேன். இந்த மாரி ஏகப்பட்ட கேள்விகள். இந்த 2 மணிக்கு அப்படி என்னதான் மண்டையில வந்து உட்காரும்னு தெரியாது. தேவையில்லாத கொஸ்டின்ஸு, நம்ம பண்றது சரியா? அப்படியே மூளை வந்துட்டு பயங்கர ஜீனியஸா இருக்கும். "நீ ஏன் அப்படிலாம் பேசுற?" அப்படின்ற மாரி இருக்கும். ஓகேவா? அந்த காலையில எந்திரிச்சு நம்ம யோகா பண்ணணும். தூங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? ஓகே. காலையில எந்திரிச்சுட்டு நம்ம யோகா பண்ணணும், மெடிடேட் பண்ணணும், காலைல லெமன் வாட்டர் குடிக்கணும், டயட்ட ஃபாலோ பண்ணணும், சைலன்ஸ் மெயின்டெயின் பண்ணணும், புக் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நம்ம வந்துட்டு நைட்ல ஓடும். ஆனா ரியாலிட்டில என்ன பண்ணுவோம்? காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு 7 தடவ ஸ்னூஸ் பண்ணிட்டு, 8வது தடவ அலாரம் ஆன் பண்ணிட்டு, 15 நிமிஷம் கேப் விட்டு இன்னொரு அலாரம் வச்சுட்டு தூங்கி, அத ஒரு 6 தடவ ஸ்னூஸ் பண்ணி 7 மணிக்கு எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்பி, அதே குட்டிச்சட்டுல இது ஓட்டுன மாரி அப்படியே போயிட்டே இருப்போம். திஸ் இஸ் ஹவ் வி ஆர் பிளேமிங் அவர் மைண்ட் பை டெல்லிங் ஓகே இதெல்லாம் தேவைன்னு தெரியுது. பட் நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. கரெக்ட்டா? நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நெனைக்கிறோம். இத நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெனைக்கிறோம். பட் ஆர் பாடி இஸ் நாட் பிசிக்கலி சப்போர்ட்டிங். நம்ம உடம்பு அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்குது. வை? பிகாஸ் திஸ் இஸ் கால்ட் தி ஓவர் திங்கிங் ஸ்டேஜ். நம்ம மனசுல கண்டதும் இருக்கும். ஒரு மவுண்டன் ட்ரெக்கிங் போணும். ஒரு பெரிய ஃபேமிலி ட்ரிப் போணும். எல்லாரையும் கூட்டு போயிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஹேப்பியா ஒரு வெக்கேஷன் போணும். ஒரு பிரேக் தேவைப்படுது. டெய்லி ரொபாட்டிக் லைஃப்ல இருக்கோம். ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஏகப்பட்ட ஆசைகள். ஏன் இந்த ஆசைகள்லாம் வருது? இட் கேன் பி ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சோஷியல் மீடியால வி ஆர் சீயிங் மெனி பீப்பிள்ஸ், மெனி இன்ஃப்ளூயன்சர்ஸ் நெறைய பேரு நெறையா அவங்களோட லைஃப்ப வந்துட்டு எப்படிலாம் வாழுறாங்க அப்படின்ற மாரி காட்டுறவங்கலாம் இருக்காங்க. அண்ட் அவங்க அந்த சோஷியல் மீடியால எப்படி சக்சஸ்ஃபுல் ஆனாங்கன்றத காட்டுறதுலாம் இருக்காங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆர் பிரெயின் இஸ் கன்டினியூஸ்லி வியூவிங் ஆல் தோஸ் திங்ஸ். இதெல்லாம் பார்க்குறப்போ ஆர் பிரெயின் இஸ் அட்மைரிங் தோஸ் திங்ஸ். இந்த மாரிலாம் நம்ம ஆகணும். இந்த மாரிலாம் நம்ம அத பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த மாரி நம்மளும் ஆகணுன்ற ஒரு ஏக்கம் நம்ம மைண்டுக்குள்ள தானா வந்துருது. பிகாஸ் ஆர் என்டையர் டே இஸ் புஷ்ட் வித் ஒன்லி வியூவிங் ஆஃப் தீஸ் சோஷியல் மீடியாஸ். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நைட்டு நம்ம தூங்க போறப்போ, நம்மளுக்கும் அந்த மாரி ஆகணும். நானும் வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும். மிஸ்டர் பீஸ்ட் மாரி பெரிய ஆள் ஆவணும். எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்டின்ட்டு ஆசை. ஆனா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு 2வது மாசமே, 3வது மாசமே நம்மளுக்கு ஒரு ரெக்ரெட் ஃபீல். என்னடா வியூஸே போமாட்டேங்குதே! சி வி வாண்ட் எவ்ரிதிங் இன் அ ஸ்மாலர் பீரியட் ஆஃப் டைம். இந்த குறிப்பிட்ட ஒரு ஷார்ட் பீரியட்லயே நம்ம சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்டின்ற ஒரு பிரஷர் வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ள தானா வந்துருது. மிஸ்டர் பீஸ்ட் வந்துட்டு 13 வயசுல இருந்து ஆரம்பிச்சுட்டு, இப்ப தான் அந்த மனுஷன் வேர்ல்டுலயே நம்பர் 1 யூடியூபரா ஆயிருக்காரு. சீரிஸ தாண்டி இப்ப தான் ஒரு நம்பர் 1 யூடியூபரா ஆயிருக்காரு. கரெக்ட்டா? ஸோ இட் டுக் ஆல்மோஸ்ட் அ டெக்கேட் ஃபார் ஹிம் டு பி சக்சஸ்ஃபுல் இன் ஹிஸ் பேஷன். ஓகே. பட் வாட் வி ஆர் டூயிங், நம்ம ஒரு விஷயத்த ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஒரு விஷயத்த ஆரம்பிச்சுட்டு, அது நம்மளால அந்த பர்ட்டிகுலர் டெஸ்டினேஷன அச்சீவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு, அத பாதியிலே விட்டுர்றோம். அதுக்கப்புறமா நம்மளோட டிசைர் வேற எதுக்கு சேஞ்ச் ஆயிடுது. அத பார்த்துட்டு போறோம். அதுலயும் சக்சஸ்ஃபுல் ஆகல அப்டின்னா, அதையும் பாதியிலே விட்டுர்றோம். அதுக்கப்புறமா அடுத்தது தேடி போறோம். ஸோ இது பண்ண பண்ண என்ன ஆயிடுதுன்னா, நம்ம லைஃப் ஸ்பேன்ல ஒரு 10 வருஷம், 15 வருஷம் அப்டியே இது தேடி தேடியே போயிடுது. அதுக்கப்புறமா எப்படி சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்? நைட் ஃபுல்லா ஓவர் திங்க் பண்ணிட்டு, நைட் ஃபுல்லா தூங்காம ஸ்லீப்லெஸ்ஸாவே இருக்க வேண்டியது தான்.
திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் மேக்கிங் இது இது எப்படி வருதுன்னா த கில்ட் ப்ளஸ் மோட்டிவேஷன். மோட்டிவேஷனும் இருக்குது, கில்ட்டும் இருக்குது. நம்ம வந்து 100% கொடுக்கல, விச் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபியூஷன்ஸ். ஆப்வியஸ்லி நீ வந்துட்டு எவ்வளோ தான் வந்துட்டு மோட்டிவேஷன் டாக்ஸோ, டெட் டாக்ஸோ, எனர்ஜி டாக்ஸோ, யூடியூப் மோட்டிவேஷன் பண்ணுறவங்க நிறைய பேர் யாராக இருந்தால் சத்குருது பார்த்தாலும் சரி, யாரது பார்த்தாலும் சரி, ஜெய் ஷெட்டிது பார்த்தாலும் சரி, எவரது பார்த்தாலும் சரி, நீ சொந்தமாக ஒரு ஸ்டெப் எடுத்துகிட்டு ஆரம்பித்து பண்ணுற வரைக்கும் யுவர் கில்ட் ப்ளஸ் மோட்டிவேஷன் இஸ் ஈக்குவல் டு கன்ஃபியூஷன். ரேண்டம் தாட்ஸ் நைட் டைமில் வரதான் செய்யும். பிகாஸ் இட் ஐடென்டிஃபைஸ் தி கிரைசிஸ் இன்சைட் யூ, ரைட்? வாட் am I டூயிங் வித் மை லைஃப்? இட் ஹார்ட். அது ரொம்ப இட் 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 ஹர்ட்ஸ். ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்மளை வந்துட்டு அது வந்து ஸ்பாயில் பண்ணும் நம்ம மைண்டை. கரெக்டாக நம்ம வந்துட்டு ஒரு பல வருஷம் முன்னாடி பண்ண மிஸ்டேக்னால நம்ம இப்படி இருக்கோம். 2014 நான் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணப்பா, அந்த கம்பெனியில் நான் அப்போ ஜாயின் பண்ணாமல் இருந்தேன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறோம். 2010 நான் வந்துட்டு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சுட்டேன். பேசாமல் நான் காமர்ஸே படிச்சிருக்கலாம், வேறு ஏதாவது இன்ஜினியரிங் இல்லாத ஜாபுக்கு போயிருக்கலாம், ஐடி ஃபீல்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஓகே. அண்ட் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏதோ ஒரு இதில் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தட்ஸ் ஹவ் தி லைஃப் சேஞ்சஸ். நீங்கள் எவ்வளோ தான் பிளான் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சது மாதிரி தான் லைஃப் வரணும், யூ ஹாவ் டு ஸ்கிரிப்ட் யுவர் லைஃப், நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்லாம் நினச்சி ஒரு ஃபேண்டஸியாலாம் கதை மாதிரிலாம் எழுதி பார்த்தாலாம் வேலைக்கே ஆகாது. விச் வி ஹவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் இன் மெனி எபிசோட். நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம். டேக் மீ as an எக்ஸாம்பிள். நான் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிற அளவுக்கு ஐ எம் நாட் அ பிக் திங். we are publishing things and thoughts episode on every Monday and Friday. Okay, sometimes it is going good, sometimes it is not going good. ஓகேவா? ஒரு சில எபிசோட்ஸ் ஒரு வெரி ஃபியூ பிளேஸ் தான் போகும், ஒரு சில எபிசோட் பிளேஸே போகாது, ஒரு சில எபிசோட் நல்லா போகும். ஓகேவா? ஃபார் மீ, நான் என்ன யோசிக்கிறேன்னா, இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்ல, ஸோ ஐ ஹாவ் டு பி ஸ்ட்ராங் எனஃப், ஐ ஹாவ் டு பி மென்டலி ப்ரிப்பேர்ட். ஓகே, எனிதிங் கேன் ஹேப்பன். ஐ வில் கெட் மை ஒன் ஸ்ட்ரைக். ஒரு ஸ்ட்ரைக்கில் இட் வில் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டில் தான் நான் போய்கிட்டு இருக்கேன். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட பேசும்போதே ஐ ஆம் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப். ஈவன் ஐ வில் கெட் டவுன் அட் சம்டைம்ஸ். ப்ராபப்ளி வி மைட் நாட் கெட் தி சப்போர்ட் விச் வி எக்ஸ்பெக்டட் அட் சம்டைம்ஸ். நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஃப்ளோ நம்ம போட்காஸ்ட்டில் வராது. நான் பேசணும்னு நினச்சது உங்களுக்கு கன்வே பண்ணாமல் போயிடலாம். ஒரு சில டைம் நீங்கள் பாதியிலே ஒரு எபிசோடை கட் பண்ணிட்டு போயிட்டுருக்கலாம். தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ், ரைட்? ஒரு ப்ராப்பர் ஸ்கிரிப்டடான ஒரு லெவலில் இந்த மாதிரி நான் ஆரம்பிச்சிட்டேன்ப்பா, 10 நாளில் பெரிய ஆள் ஆகணும்னா இட்ஸ் நாட் அ சாங், இட்ஸ் நாட் அ ஃபிலிம். கரெக்டாக? அந்த மாதிரிலாம் நம்ம பெரிய ஆள் ஆகவே முடியாது. ஸோ இது நான் உங்ககிட்ட சொல்கிற மாதிரி ஐ எம் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப். இது உங்ககிட்ட சொல்லிவிட்டு நான் என்னை வந்துட்டு தேத்திக்கிறேன். ஓகே, நம்ம மனசு தேத்திக்கிறோம். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு என்ன வந்துட்டு ஒரு ஒரு டவுன் லெவல்லேருந்து ஐ எம் ஜஸ்ட் மோட்டிவேட்டிங் மை செல்ஃப். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அ ஃபேண்டசி ஃபார் யுவர் ஃபியூச்சர் செல்ஃப். ஓகே, if you are planning for a full glow up with zero intention of moving around from bed, ஓகேவா? ஒரு பாடி பில்டிங் பண்ணணுமா இருக்கட்டும், ஒரு ஜிம் போகணும்னா இருக்கட்டும், என்னோடய ஃபிட்னஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும், ஆர்எல்ஸ் மை மென்டல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும், ஐ ஹாவ் டு பி ஸோ பீஸ்ஃபுல் அண்ட் பேஷன்ஸ், நான் வந்து பொறுமையாக இருக்கணும், என்னோடய கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், ஐ ஹாவ் டு டூ மெடிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்ரி திங் டேக்ஸ் அ டைம். ஓகே, எவ்ரி திங் இட் ஓன்ஸ் அ டைம். நீங்கள் வந்துட்டு ஒரு பழக்கத்தை உங்கள் டெய்லி ரொட்டீனில் கொண்டு வரணும் அப்படின்னா இட் டேக்ஸ் மினிமம் 45 to 48 days if you strictly follow it every day, because that is how it belongs to your routine and your brain senses it. Okay, this is also part of my routine அப்படின்னு சொல்லி நம்ம பிரெயின் அப்போ தான் அக்செப்ட் பண்ணும். what our brain easily accepts is all the negative things. நம்ம ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த ஆரம்பித்த விஷயத்த யாராவது வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரியோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் ஏதாவது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இட் அட்ராக்ட்ஸ் ஸோ குவிக்லி. ஓகேவா? பாசிட்டிவ் அட்ராக்ட்ஸ் ஸோ வெரி லேம். ரொம்ப லெஸ் டைமில் தான் அந்த பாசிட்டிவ் அட்ராக்ஷனே இருக்கும். நெகட்டிவ் அட்ராக்ஷன் குவிக்காக வந்துடும். நீங்கள் பண்ணுறது தப்பு, யோகா அப்படி பண்ணக்கூடாது, இது அப்படி பண்ணக்கூடாது, உங்கள் ஃபிட்னஸ் ஜேர்னி தப்பாக இருக்குது, உங்கள் டயட் தப்பாக இருக்குது, உங்கள் டயட் சார்ட் தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வீல் கெட் டாமினேட்டட். ஓகே, நம்ம பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு பாத்தில் இருக்கோம் அப்படின்னா அந்த பாத்தை நம்ம ட்ரஸ்ட் பண்ணணும். வி ஹாவ் டு ட்ரஸ்ட் அவர் பாத் வே வி ஆர் கோயிங் அப்படின்ட்டு. சக்ஸஸ் ஓன்ட் நாக் யுவர் டோர் அட் எவ்ரி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆர் டே. ஓகே, அந்த ஆட் டேஸ்லலாம் வரவே வராது. இட் டேக்ஸ் டைம். யூ ஹாவ் டு ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஹாவ் அன் இம்பல்ஸ் டு இட். ஓகே, நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு உண்டான ஃபுல்
எனர்ஜியும், எஃபோர்ட்டும் நம்ம வந்துட்டு அதுக்கு குடுக்கணும். ஓகே. அண்ட் ஒரு விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு தேர் இஸ் நோ எனி ஏஜ் லிமிட். ஓகே. ஹவ் டு ஸ்டார்ட் பிசினஸ் வித் நோ மனி. ஓகே. இட்ஸ் நாட் டூ லேட் டு பிகம் அ சிங்கர் அட் 30. ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது? நார்மலா நம்ம எல்லாரோட இதுலயும் இருக்கிற ஒரு விஷயங்கள். நம்ம ஒரு பேஷன ஸ்டார்ட் பண்ணோம். ஐ அம் சோ பேஷனேட் அபவுட் ஸ்பீக்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் அண்ட் ஐ அம் சோ பேஷனேட் அபவுட் பாட்காஸ்ட். ஓகேவா? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பண்றேன். எனக்கு பிடிச்ச ஒரு 4, 5 பேர் கேட்குறாங்களா? 4, 5 பேரு என்னோட நான் பேசுறத கேட்குறாங்களா? தட் இஸ் மோர் தென் எனஃப். இமேஜின் இஃப் யூ ஆர் அ யூடியூப் சேனல் ஆர் இஃப் யூ ஆர் அன் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர். ஓகே. உங்களுடைய வீடியோவோ, ரீலோ ஓகே, ஒரு 100 பேரோ இல்ல 150 பேரோ பார்க்குறாங்க அப்படின்னு வைங்களேன். ஸோ விச் இஸ் க்ளோஸ் டு 150 ஈவன் ஆர் ஆட் மெம்பர்ஸ். ஓகே. எவ்ரிஒன் இஸ் அன் இண்டிவிஜுவல். கரெக்ட்டா? ஸோ இமேஜின் ஒரு ரூம்ல நீங்க இருக்கீங்க. யூ ஹேவ் 150 மெம்பர்ஸ் ஹூ வாட்ச்ட் யுவர் ரீல். ஹவ் வுட் யூ ஃபீல்? See, it is something big, right? You have to think in a different angle. ஒரு விஷயத்த நம்ம வேற ஒரு ஆங்கிள்ல பார்க்கும்போது நம்மளுக்கு அதோட பாசிட்டிவிட்டி நம்மளுக்கு தெரியும். இமேஜின் ஐ ஆம் டூயிங் மை பாட்காஸ்ட். நம்ம பாட்காஸ்ட் ஆல்மோஸ்ட் 500 பிளேஸ் கிராஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ 500 பிளேஸ். இமேஜின் ஐ ஆம் சிட்டிங் இன் ஹால். ஓகே. ஒரு 500 பேர் நான் பேசுறத கேட்டிருக்காங்க. அந்த 500 பேரும் என்னோட ஆடியன்ஸ். ஓகேவா? அந்த 500 பேருக்கும் தெரியும் நான் எப்படி பேசுவேன். வாட் இஸ் மை கண்டென்ட் இஸ் ஆஃப் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். Which gives you a motivation that what you are really doing. Okay va? See, in the mood swings is also because of the darkness around your brain. ஏன்னா நம்ம பிரெயினை வந்துட்டு we are just programming it. Okay, I am changing my life. I am going to change my life. I am to be something big what I am expecting to அப்படின்ட்டு நம்ம பிரெயினை வந்துட்டு ஒரு மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஆனால் இந்த சரௌண்டிங்கில் வர இந்த டார்க்னஸ் இருக்குல்ல, டார்க்னஸ் which I meant is யாராவது நம்மளை வந்துட்டு டிமோட்டிவேட் பண்ணும் போதோ இல்லை டாமினேட் பண்ணிவிட்டு இது பண்ணாதீங்க, நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது வந்துட்டு நம்மளை ஒரு மூட் ஸ்விங்கில் தள்ளி விட்டுருது. ஓகே, நம்ம போகிற கிராஃப் தப்பு, நம்ம கிராஃப் பீக்கில் போல் டவுனில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில் ட்ராப் சம்திங் ஓவர் தேர். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி போகிறப்போ வி ஆர் ஜஸ்ட் எண்டிங் அப் இன் தி மிடில் அண்ட் கெட்டிங் அதர் ஃபார் எனி அதர் பாசிபிலிட்டிஸ்ன்னு தேடி பாசிபிலிட்டிஸை தேடி போகிறோமே தவிர we are not sticking to one possibilities and training our mind for that and maturing our mind for that and preparing our mind for that. That is what we are doing every single day. இது நானும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். I should haven't stopped my podcast journey the day when I started. It was in 2020. 5 வருஷம். 2020 என்னோட பாட்காஸ்ட் ஜெர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்ரப்டாக அப்படி இப்படி பண்ணிவிட்டு பாதியிலே விட்டுட்டேன். ஐ ஷுட் ஹவ் கண்டினியூ பண்ணியிருக்கணும். நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன்னா I would have been in something better place now. அதாவது இப்போ ஒரு 500 பிளேஸ் இருக்கா, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1000 இல்லை வந்துட்டு ஒரு 2000 பீப்புள்ஸ். ஐம் நாட் கீப்பிங் சம்திங் பிக் அஹெட். ஒரு பெருசாக நடந்திருக்கோம்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ ஒரு 500 பேர் கேட்குறாங்க, ஒரு 1000 பேர் கேட்டிருப்பாங்க, இல்லை ஒரு 2000 பேர் கேட்டிருப்பாங்க. ஓகே, இப்போதைக்கு எனக்கு 1000 2000 பெருசு. கரெக்டாக? ஜஸ்ட் ஸ்பிளிட் யுவர் டார்கெட் இன் அ ஹாஃப். ஜஸ்ட் மேக் எஸ் எ ஸ்டெப்பிங் ஸ்டோன். ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனை வச்சுட்டு பண்ணுறோம். ஓகேவா? அண்ட் வி ஹேவ் டு ரிவ்யூ ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் எவ்ரி சிங்கிள் டைம். நம்ம பண்ணுறது கரெக்டாக, நம்ம அச்சீவ் பண்ணது கரெக்டாக அப்படின்றத நம்ம ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறோம். ஓகே, ரியலைசிங் நன் ஆஃப் தீஸ் லைஃப் பிளான்ஸ் கம்ஸ் ட்ரூ. ஓகேவா? இதெல்லாம் நடக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தாலும் வி ஹேவ் டு மேக் ஷுர் தட் வி ஆர் adhering to the process. We have to trust the process, what we are going to achieve அப்படின்ட்டு. ஓகேவா? எவ்வளோ தான் சொல்லுங்கள், we will be waiting for this today night and maybe this time நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும், சேஞ்சஸ் ஆகும், நம்ம வந்துட்டு பெருசாக அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவா. ஸ்பாய்லர் ஒன்று சொல்லுவா, பட் இட் won't.